ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட் எஸ்எம்பி. அது எபிசோட் 4. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்பியில் இருக்க எல்லாரோட பேஸையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசா பேஸ் பார்க்கலாம். இந்த கேட் ஃபார்ம் நான் தான் அவனுக்கு கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட ஷாப்பு கட்டிட்டான். அவன் ஃபுட் ஃபார்ம் தான் கட்டியிருக்கான். நம்ம என்ன ஃபுட்டுக்கு அயன் கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பேஸ் அதுக்கு கீழே வீட் ஃபார்ம் வச்சுருக்கான். அது பின்னாடி போனால் கவ் ஃபார்மு, அதுக்கப்புறம் சிக்கன், அப்புறம் பெட்டுக்கு ஒரு வீடு, நாய்க்குட்டி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷீப் ஃபார்ம் வச்சுருக்கான். ஃபுட்டுக்கான எல்லாமே தான் நமக்கு கிடைக்குது. அடுத்த பேஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே கேரட் ஃபார்ம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேஸு தான் பார்க்க போகிறோம். நம்ம பேஸு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உள்ளே போனோடனே நிறைய செஸ்ட் இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா மைனிங் இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல சும்மா விளாண்டுருந்தோம். அப்படியே இந்த பக்கம் போனால் தான் முக்கியமான பார்ட். இந்த இடம் பூரா சுகர் கேனாக இருக்கும். இங்கே அப்படியே சுகர் கேன், அப்படியே வெளியும் போனாலும் கேட்பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சில்லிங் ஏரியா. இங்கே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறான். அதுக்கப்புறம் இது கேட்டஸ் ஃபார்ம். அப்படியே இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் போயிடலாம். இந்த சுகர் கேனில் ஏன் வளர்க்குறான்ட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ சுகர் கேன் வச்சுருப்பேன். நாம் தான் எல்லாருக்கும் பேப்பர் ப்ளஸ் ராக்கெட்டு இல்லை, பேப்பர் சுகர் கேனு விற்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்புக்கு போனோம். இதான் நம்ம ஷாப்பு. இது நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் கட்டணும். இது நம்ம சுகர் கேன் ஷாப்பு. வெளியே கொஞ்சமாக சுகர் கேனு. இது போன எபிசோடு கட்டிகிட்டு தான் இருந்தேன். இப்போ கட்டி முடிச்சிட்டேன். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு இருக்கும். அதுக்கு எதிரில் சுகர் கேன் பாக்ஸில் வச்சுருப்பேன். இப்போதைக்கு ஒரு 12 ஸ்டாக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனால் மேலேயும் ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருக்கும். இது கவுண்ட்ரு. நம்ம பேப்பர் விற்கிறோம். பேப்பர் வாங்கிக்கலாம். கீழே சுகர் கேன் இருக்குது. இது மூலிமா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண போகிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம பிரிட்ஜு, நம்ம பேஸு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் இருக்கோம். அதாவது நியூ மெம்பர் அந்த பக்கம் தான் இருக்காங்க. அஸ்வின் வீட்டுக்கு அந்த பக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் பேஸு. அஸ்வின் ஒன்றுமே கட்டல, எல்லாம் நம்ம பேஸிலே தான் சுற்றிட்டுருக்கான். இப்போ நம்ம நியூ மெம்பரான ஸ்ரீசாந்த் வீட்டுக்கு போகிறோம். நல்லா போனீங்கன்னா இந்த இடத்துல சோஃபா வச்சுருக்கான். இந்த இடத்துல நம்ம மீட்டிங்லாம் வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ், செஸ்ட்டு. அப்படியே மேலே போனால் மேலே பால்கனி வச்சுருக்கான். பால்கனி இல்லை, டெரஸ். அதுக்கப்புறம் நம்ம நியூ மெம்பர் வந்துட்டார். இன்னும் அப்படியே மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இவன் தான் நியூ மெம்பர். இவன் தல்றா. நாம் அஸ்வின்ட்டு இதான் நம்மளோட ஷாப்புன்னு சொல்லி சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். உள்ளே போய் பாருட்டு. அப்புறம் இவனுக்காக கொஞ்சமாக அயனு வுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அயனும் 1 ஸ்டாக் ப்ரெஜ் விட்டு கொடுத்துடாச்சு. அப்புறம் நம்ம ஸ்ரீசாந்த் செட்டிங்ஸை மாட்டிகிட்டு இருந்தான். நீ மாட்டு, அதுக்குள்ளே நான் போய் பேஸ் எங்கன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படிலாம் உட்காடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். வெறும் கையில் கிளிக் பண்ணால் உட்காரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் டைமண்ட் பிக்கட்ஸ் அவனை எடுத்து காட்டிக்கிட்டே இருந்தேன். அப்படியே இங்கே வா, இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் பேஸ் வந்துடும். அஸ்வின் வீட்டுக்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிவருக்கு அந்த பக்கம். அப்படியே ஓடி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்தாச்சு. இதான் பேஸு, நீ இங்கே எதாவது கட்டிக்கோன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவன் போய் உட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாமளும் அப்படியே நம்ம பேஸுக்கு போயாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசா போ இருந்தால் கொடுக்க சொன்னான். நானும் அப்படியே அவன்கிட்ட கொடுத்துட்டேன்.
அவன் ஃபார்முக்காக சுற்றி காட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் அஸ்வின் ஒரு ஹெல்ப் கேட்டான், கொஞ்சம் நேரம் மைனிங்கில் கூட வா, டைமண்ட் எடுக்கணுன்ட்டு. நானும் அப்படியே அவன்கிட்ட போயிட்டு நானும் அவனும் மைண்ட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன் நான். இப்போ நம்ம அரசல் ஷாப்பு பார்க்கலான்னு வந்தேன். இப்போ தான் அவன் ஷாப்பில் செஸ்ட்டெல்லாம் போட்டு இதுக்கு இந்த ப்ரைஸு, இது கேரட் வாங்கினா ஒரு அயன் கொடுக்கணும் 3 ஸ்டாக்குக்கு, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தான். நானும் அப்படியே பார்த்துட்டு அவன்கிட்ட இருக்க கேரட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு நிறைய ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கேன். தனியாக ஒரு ஃபார்மே கட்டி கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக கேரட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோடு வரேன். அது வரைக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம தம்ப்நெயிலில் போட்டது முற்றிலும் தவறு. நாமளும் அஸ்வினும் சண்டை போடுற மாதிரி வச்சுருந்தேன். அதெல்லாம் சும்மா தான் வச்சுருந்தேன். அதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, பாய்.